அறிவிலை நேயர்களுக்கு வணக்கம். +2 முடிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மார்ச் எண்டில் வர ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், எங்கே ஜாயின் பண்ணலாம், அந்த கோர்ஸ்க்கு ஃபியூச்சரில் ஸ்கோப் இருக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். அதுலேயும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஐபிஎஸ், டிஎஸ்பி, எஸ்ஐ இந்த மாதிரியான வேலைகள் தவிர வேறு என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் மனசில் 1000 இருக்கும். அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு நம்ம அறிவலை பாட்காஸ்ட்ல சொல்ல போற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா பயனுள்ளதா இருக்குங்கிற நம்பிக்கையில வாங்க செக்மெண்ட்குள்ள போவோம். ஒரு இடத்துல ஒரு குற்றம் நடக்குதுன்னா போலீஸோட இன்வால்வ்மெண்ட் மட்டும் இருக்காது. கிரைம் நடந்த இடத்துல கலெக்ட் பண்ற எவிடன்ஸ் ஆகட்டும், பிளட் சாம்பிள், டிஎன்ஏ டெஸ்ட், கிரைம் நடந்ததுக்கான மோட்டோ, இதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்றதாகட்டும், ஒரு கேஸை சயின்டிபிக்கா மூவ் பண்றதுக்கு இப்படி நிறைய ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கோர்ஸ் இருக்கு. அதுல மெயினா டாப் ரேஞ்ச்ல இருக்க ஒரு கோர்ஸ் தான் பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் கிரிமினாலஜி. ஓகே, ஒரு 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன எலிஜிபிலிட்டி தேவை? 11th 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி சப்ஜெக்ட் குரூப் எடுத்திருக்கணும். 50% மேல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட், இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபாரன்சிக் சயின்ஸ்ல என்ன மாதிரியான கேட்டகரி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபாரன்சிக் செராலஜி, ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரி, ஃபாரன்சிக் பயாலஜி, ஃபாரன்சிக் பாலிஸ்டிக்ஸ், ஃபாரன்சிக் பாட்னி, டாக்ஸியாலஜி அண்ட் என்டமாலஜி, இந்த மாதிரி ஒரு 10 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஓகே, இந்த கோர்சஸ் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்கு, இந்திய லெவலில் எந்தெந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிலையும் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்திய லெவலில் அமிட்டி யூனிவர்சிட்டி, உஸ்மானியா யூனிவர்சிட்டி ஹைதராபாத், பஞ்சாப் யூனிவர்சிட்டி, பனாரஸ் யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டி, தென் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் யூனிவர்சிட்டி, மும்பை யூனிவர்சிட்டி, குஜராத் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில் இருக்கு. இந்த டாப் 10 யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு 12th மார்க் மட்டும் பத்தாது. ஸோ அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் நம்ம அப்ரோச் பண்ணணும். அப்படி என்னென்ன எக்ஸாம்ஸ் என்னென்ன மந்த் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஜனவரியில் LPUNEST அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும், நெக்ஸ்ட் மார்ச்ல IUET அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம், தென் ஜூன்ல SUAT அப்படிங்கிற எக்ஸாம் நடக்குது, ஜூலைல AIFSET அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் நடக்குது. ஸோ என்னென்ன எக்ஸாம் எந்தெந்த மந்த்ல நடக்குது, அந்த எக்ஸாமை எந்த வெப்சைட்ல நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபாலோ நமக்குள்ளார இருக்கணும். ஸோ இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்ஸ்க்கு ஃபியூச்சரில் என்ன ஜாப் ஆஃபர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரைம் பிரான்ச்சில், ஹாஸ்பிட்டல்ஸில், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், செக்யூரிட்டி சர்வீஸ் ஏஜென்சிஸ், லேப் டெக்னீஷியன், இன்வெஸ்டிகேட்டர், இந்த மாதிரி நிறைய பிரைவேட் செக்டார் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் செக்டார்ஸ்லையும் ஜாப் ஆஃபர் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் தனித்துவமாக சட்ட படிப்புகள் இருக்கு. அதாவது LLM, சைபர் லா அண்ட் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன், தென் கிரிமினல் லா அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரியான சட்ட படிப்புகளும் இருக்கு. ஸோ +2 முடிச்ச பிறகு இன்டெகிரேட்டட் கோர்சஸாக நீங்கள் 5 இயர்ஸ்லையும் இந்த MSc டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் BE, BTech, CSC, ECE, BSc IT, CSC அல்லது BSc இந்த மாதிரி முடிச்சவங்களும் PG கோர்ஸாக MSc டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸை ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் மோஸ்ட்லி பிளேஸ்மெண்ட் ஆகிற கம்பெனிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், IFO ரிசர்ச் பிரைவேட் லிமிடெட், பிராட்காஸ்ட் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் இந்தியா லிமிடெட், இந்த மாதிரி ஒரு பெரிய டாப் மோஸ்ட் கம்பெனிஸ்ல பிளேஸ்மெண்ட் ஜாப் ஆஃபர் நமக்கு இருக்கு. ஸோ காவல்துறை சம்பந்தமா சாதிக்க விரும்பும் மாணவர்களுக்கு கண்டிப்பா இந்த தகவல்கள் பயனுள்ளதா இருக்கும். இது போன்ற கரியர் கைடன்ஸ் சம்பந்தமா நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ள அறிவொளியுடன் இணைந்திருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கவிப்ரியா. நன்றி, வணக்கம்.